எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஜுஜுட்சு கைஷன் சாப்டர் 2 வந்து வரப்போகுது. என்ன ஆவரம் சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா கேஸ் அதை பற்றி ஒரு பெரிய லீக் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்ப்பா கேஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேஸ் வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட், ரமதான் ஈவெண்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரெஷர், அலாக் ஈவெண்ட், ஹோலி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூவா நிறைய இன்கேம் சேஞ்சஸுமே வந்து வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 10ஆம் தேதி இல்லையா? ஸோ 10ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் இருக்குப்பா. கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ஃப்ரீயாவே ரெடீம் கோட் எடுக்கணும். ஒரு புது ஆப்புப்பா. கேஸ் இப்பதான் லான்ச் ஆயிருக்கு பிளே ஸ்டோர்ல, புதுசா வந்திருக்கு. நம்ம ஃப்ரீயாவே ரெடீம் கோட் வந்து எடுத்துக்கலாம்ப்பா. கேஸ் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 10ஆம் தேதி இல்லையா? 10ஆம் தேதி நமக்கு ஏஞ்சலி குலுகுலுவால் ராயல் வந்து வரப்போப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்களேன். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் ஏஞ்சலி குலுகுலுவால், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல கேஸ் அந்த ப்ளூ ஏஞ்சலி குலுகுலுவால், அதுக்கப்புறம் இந்த டிராகன் ஷீல்ட் குலுகுலுவால், அப்புறம் டிசைன்ல ஒரு குலுகுலுவால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வந்துருப்பா. கேஸ் நாளைக்கு வந்து வந்துரும். ஸோ இதான் வந்து 20 அப்டேட். கேஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதிங்க. 12ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. ஸோ 100% கன்ஃபார்ம் வேலண்டைன்ஸ் டே மிஷி ஷாப் வந்து வரப்போப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்களேன் இந்த மாதிரி தாங்க வந்து வரப்போகுது. அந்த பேனர் அதுல வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிச்சு. நம்ம பார்த்ததான் கேஸ் மேல் பண்டல், அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பண்டல், அதுக்கப்புறம் இந்த ஜியோ நைட்டுப்பா. கேஸ் இந்த 3 தான் மெயின் ரிவார்டா வரப்போகுது. இதை வந்து பாத்துங்க. கேஸ் இது வந்து 12, அதுக்கப்புறம் 14ஆம் தேதிப்பா. கேஸ் 14ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்ம் ஒரு ஃபேடட் வீல் வந்து வருதுங்க. கேஸ் வேலண்டைன்ஸ் டேக்காக இப்படி ஒரு ஃபேடட் வீல் வந்து வருது. சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் ஸ்கின்ப்பா. கேஸ் வின்செஸ்டர் கன் ஸ்கின், டபுள் அக்யூரசி, சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன், மைனஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின், அப்புறம் அந்த ரோஸ் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபேடட் வீல் வந்து வருதுப்பா. கேஸ் இது வந்து 14. கேஸ் அப்புறம் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த ஒரு எமோட் வந்து வரப்போப்பா. கேஸ் ஹார்ட் அட்டாக் எமோட், அந்த லவர்ஸோட மஜாவான ஒரு எமோட், லவருக்குலாம் ஆளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளை கரெக்ட் பண்ணலாம். கேஸ் அந்த மாதிரி ஒரு எமோட் வந்து செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றானுங்க. இதை வந்து பாத்துங்க. கேஸ் இது வந்து இந்த மாதிரி ஒரு ராயல்ல தாங்க வந்து வரப்போகுது. கேஸ் எமோட் ராயல்ல தான் வந்து வரப்போகுது 16ஆம் தேதிப்பா. கேஸ் அதே மாதிரி நீங்க சிங்கிளா இருந்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுங்க. கமிட்டடா இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுங்க. பாப்போம் சிங்கிள்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க, கமிட்டட் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாக்குறேன். கேஸ் மறக்காம வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஏங்க நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ண, ஃப்ரீயாவே ரெடீம் கோட் ஏர்ன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு புது ஆப்பை வந்து கொண்டிருக்கேன்ப்பா. கேஸ் பிளே ஸ்டோர் ஆப் இப்பதான் வந்து லான்ச் ஆயிருக்கு. கேஸ் ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். கேஸ் உங்க லாகின் வித் கூகுள் இருக்கும். கேஸ் அதை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து வந்துருங்க. கேஸ் உள்ள வந்தோடனே இப்படி தாங்க இருக்கும். கேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செக் தான். டெய்லி செக்கின்ல டெய்லியுமே ஃப்ரீயாவே காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. கேஸ் அதை வந்து கிளைம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ கோடுன்னு ஒன்று இருக்கும்பா. கேஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. டேரக்டா டெலிகிராம் வந்து போவோம். கேஸ் டெலிகிராம்ல போயிட்டு அவங்க பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கேஸ் அங்க நிறைய நியூ ஆப்ஸ் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோமோ கோட்லாம் வந்து கொடுக்குறாங்க. கேஸ் அந்த ப்ரோமோ கோட ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோமோ கோடு கேஸ் HTG காயின் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோடையும் யூஸ் பண்ணுங்க. கேஸ் நம்மளோட ப்ரோமோ கோட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே காயின்ஸ் வந்து கிடைக்கும். கேஸ் இந்த மாதிரி ப்ரோமோ கோட ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க சிம்பிளா 3 சின்ன கேம்ஸ்லாம் இருக்கு. கேஸ் அதை முடிச்சாலே நமக்கு காயின்ஸ் வந்து நிறைய வந்து கிடைக்குது. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மேட்ச் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, மேல என்ன கலர் இருக்கோ ஸோ அதை கரெக்டா நம்ம கிளிக் பண்ணணும். கேஸ் கீழே வந்து கரெக்டா வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அது தெரியலனா கூட பல்ப் சிம்பிள் கிளிக் பண்ணா ஸோ அதுவே ஆன்சர் வந்து சொல்லிடுப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரை வந்து செல் பண்ணிட்டோமா. கேஸ் அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா சின்னதா ஒரு ஆட் வந்து வரும். கேஸ் ஆட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காயின்ஸ் வந்து கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. இதை வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் மேட்ச், மேல என்ன இமேஜ் இருக்கோ ஸோ அதை பார்த்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ண வேண்டியதான். மேல வந்து பாருங்க பைனாப்பிள் இமேஜ் வந்து இருக்கு இல்லையா? கேஸ் கீழேயும் பைனாப்பிள் வந்து கிளிக் பண்ணணும். கேஸ் அது தெரியலனா கூட இன்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆன்சர் வந்து சொல்லும்பா. கேஸ் இந்த மாதிரி இதுலயே நிறைய டாஸ்க் வந்து இருக்கு. கேஸ் இதே வந்து முடிங்க. அப்புறம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து இருக்குப்பா. கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேல என்ன நம்பர் இருக்கோ ஸோ அதே நம்ம கிளிக் பண்ணணும். கேஸ் கீழே வந்து கரெக்டா ஃபைன் பண்ணி கிளிக் பண்ணணும். உங்களுக்கு தெரியலனா கூட அந்த ஒரு இன்ட் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் அதை யூஸ் பண்ணி ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு கேஸ் நிறைய காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ண காயினை வச்சு இப்போ நம்ம ரெடீம் கார்டை வந்து எடுத்துடலாம். மேல 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெடீம் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும்பா. கேஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடீம் கோட்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா ரெடீம் கோடை வந்து கிளிக் பண்றேன்ப்பா. கேஸ் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற வந்து கொடுக்குறேன். கேஸ் கொடுத்த உடனே 100 ரூபா ரெடீம் கோடை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா ரெடீம் மிஷினில் வந்து இருக்கும்பா. கேஸ் இங்க வந்து பாருங்க அந்த 100 ரூபா ரெடீம் கோடை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ஒன் டச் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகி பிளே ஸ்டோர்ல போயிட்டு அமௌண்ட் ஆட் ஆயிருப்பா. கேஸ் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாவே குட்டி டாப் அப் சின்ன வீக்லி மந்த்லி எல்லாம் ஃப்ரீயாவே வந்து போட்டுக்கலாம். கேஸ் ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க? பிளே ஸ்டோர் ஆப் சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப். கேஸ் இப்பயே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க. சரிங்க. ஸோ அடுத்து நம்ம கேம்ல இந்த ஜுஜுட்சு கைஷன் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஓகே அந்த 13 பிப்ரவரிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே வேலண்டைன்ஸ் டே ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரமதான் ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த லோடிங் ஸ்கிரீனை வந்து பாருங்க. ஓகே லோடிங் ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே செம்மையா இருக்குப்பா. ஓகே நீங்க வந்து பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல். ஓகே அழகான அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க லாஸ்ட் ட்ரெஷர் ஈவென்ட்டுமே அப்படியே சேர்ந்து வந்து ஸ்டார்ட் ஆகும்பா. ஓகே இதை வந்து பார்த்து எங்க செய்தான் பாத்தீங்க அப்படின்னா ரமதான்கான லாபி கேம் லாபி நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஓகே முழுக்க அப்படியே வந்து பாலைவனம் தான்ப்பா. அதை பேஸ் பண்ணி தான் ஓகே டெசர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரமதான்மே வந்து வருது. ஓகே அந்த லாபி பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுதுப்பா. ஓகே பாலைவனத்தில் பாத்தீங்க அப்படின்னா மணல் புயல் வீசும் இல்லையா? அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லாபிலையும் வந்து வீசிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் லாபி வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஆர்லயும் சிஎஸ்லயும் இன் கேம் சேஞ்சஸ் எல்லாம் வந்து வரும்பா. ஓகே அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க 18ஆம் தேதியில இருந்து. ஓகே பிப்ரவரி 18ல இருந்து 23 மார்ச் வரைக்கும் ஈவென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஈவென்ட் வந்து பார்த்து எங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஷர் அன்டோம் நமக்கு இன் கேம்ல அவைலபிளா இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து பார்த்திருக்கோம். ஓகே அந்த ட்ரெஷர் மேப்பை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்முடா மேப்ல எங்க அந்த ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஓகே அந்த லொகேஷனுக்கு போனோம் அப்படின்னா இப்படி வந்து இருக்கும்பா. ஓகே அங்க போயிட்டு அந்த சீக்ரெட் சேம்பர் இருக்கும், இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும். அங்க போயிட்டு யூசன் கொடுத்தோம் அப்படின்னா மணலெல்லாம் தோண்டி அப்படியே உள்ள வந்து போயிடும். ஓகே அண்டர் கிரவுண்டுக்கு உள்ள போனா பாத்தீங்க அப்படின்னா நிறைய லூட் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்பெஷல் வெப்பன்ஸ் எல்லாம் வந்திருக்கும்பா. ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே ரிவீல் பாயிண்ட் பா டீமேட்டோட ரிவீல் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவதா ஓகே ஸ்கை போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டீமேட்டோட போர்ட்டல் ராலி மிஷன். ஓகே அந்த ராலி மிஷன். அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோகனுக்கான அந்த பர்ஸ்ட். ஓகே 3 புல்லட்டா அப்படியே அடிச்சு தள்ளுங்க. ஓகே இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அண்டர் கிரவுண்ட்ல இப்படி வந்து இருக்கும்பா. ஓகே அதுக்கப்புறம் சிஎஸ்எல் பாத்தீங்க அப்படின்னா கோடா ஸ்கில் பூஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ட்ரோகன் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வந்துருங்க. ஓகே கோடா ஸ்கில்லோட எபிலிட்டியை நம்ம முன்னாடியே வந்து பாத்துருக்கோம். ஓகே ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்க் மட்டும் வந்து பண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதை அழித்து விட்டு நீங்க ஃபைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கொடுக்கும். ஓகே இதான் அந்த ஒரு எபிலிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. ஓகே அந்த போட்டோஸ் இன் கேம் ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து பாத்துங்க. அந்த சப்பாத்தி கல்லி பெட்டை தான் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்டாச்சுவா வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகே இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட் பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஃப்ரீ பண்டல் பா. ஓகே மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்டர் பண்டல் அப்படின்னு இந்த ஒரு பண்டல ஓசில வந்து கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரோகனை கூட ஓசில கொடுப்பானுங்கப்பா. ஓகே ஃப்ரீயாவே சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு சிங்கிள் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரோகன் அதுக்கப்புறம் எமோட் பராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வரும்போது வந்து பாத்துக்கலாம்ப்பா. ஓகே இப்போதைக்கு இதை வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ஆலா கொலாபரேஷன். ஓகே அந்த கார்னிவல் பீட் ஈவென்ட்டும் வந்து வரப்போகுதுங்க. ஓகே அதுக்கான லோடிங் ஸ்கிரீன் கூட வந்து கிடைச்சிச்சு. ஓகே நீங்க வந்து பாருங்க இதுதாங்க லோடிங் ஸ்கிரீன். அலாக் லோடிங் ஸ்கிரீன். அதுக்கப்புறம் அந்த லாபியை வந்து பாருங்க. ஓகே பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா லாபியா அதுக்கப்புறம் ஈவென்ட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே எப்படி வரப்போகுது என்ன மாதிரி வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். சோ இதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸை நம்ம வந்து பாத்துருக்கோம். இதை வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ஒரு எமோட்டை வந்து கொடுத்தானுங்க இல்லையா? ஓகே ஹஸ்கி எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமோட்டை வந்து கொடுத்தானுங்க. சோ அதுல அந்த டோக்கன் வந்து கவனிச்சிங்களா? இது வந்து 24K டோக்கன் பா. 24K கொலாபரேஷன். ஓகே கொலாபரேஷன் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நிறைய ஐட்டம் இருக்குப்பா. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெய்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமோட். ஓகே 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஒரு எமோட் இருக்கு. அதுக்கப்புறம் 24K ஊஃப் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை தலையை வச்சிருக்க அந்த பாடி பில்டர் பண்டல் வந்து வந்துரும்பா. ஓகே கோல்டு கலர்ல அப்படியே அந்த தங்கம்லாம் பூசண மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாடி பில்டர் பண்டல் வந்து வந்துரும். ஓகே இந்த ஒரு பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜோடியா ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குப்பா. ஓகே 24K ஃபீமேல் பண்டல். சோ அந்த ஒரு பண்டல் வந்து பாருங்க. ஓகே அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மியாவ் அப்படின்னு பூனையை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு பண்டல் தான்ப்பா. ஓகே லைட்டா எஃபெக்ட்லாம் வந்து வருது. ஓகே இந்த மாதிரி ஒரு பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குலுகுலு வால்பா. ஓகே கோல்டு கலர்ல ஒரு குலுகுலு வால். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தராசு பேக் பேக். ஓகே அப்படி ஒரு தராசு பேக் பேக். அப்புறம் ஃபிஸ்டுக்கான ஸ்கின்னுங்க கோல்டு கலர்ல அப்படியே அந்த கை வீங்கின மாதிரி ஒரு ஃபிஸ்டுக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் கோடாரிக்கான ஸ்கின்னுங்க. ஓகே கோல்டு கலர்ல ஒரு கோடாரிக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோடாரிக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் P90 பா. ஓகே சிங்கிள் ரேஞ்ச் சிங்கிள் அக்யூரசி மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு P90. அதுக்கப்புறம் VSK 94 லெஜெண்டரி கன் ஸ்கின் டபுள் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட சேல் கொடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிறைய சர்வர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லூட் பாக்ஸ் பா. இப்படி ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அந்த கொலாபரேஷன் வந்துரும் நினைக்கிறேன். ஓகே ஏன்னா அந்த ஃப்ரீயாவே அந்த டோக்கன்லாம் கொடுத்து அந்த எமோட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருங்க. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ரிங் ஈவென்ட் ஃப்ரீ ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். இதையும் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர் பா. ஓகே அதாவது ஜுஜுட்சு கைஷின் சாப்டர் 2 என்ன ப்ரோ சொல்றீங்க? சாப்டர் 2 வந்து வரப்போதா அப்படின்னா ஆமாப்பா. ஓகே அபிஷியலாவே ஓகே ஃப்ரீ ஃபயர் இந்தோனேஷியா சர்வர்ல இன்ஸ்டாகிராம்ல சோ அதுக்கான இன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாருங்க. ஓகே அந்த ஒரு லாபியை வந்து காமிச்சிட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த டோஜி புசிகரோ பண்டலே வந்து எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. ஓகே இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சாப்டர் 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்த கேப்ஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா யூ நோ த ஆன்சர். ஓகே உங்களுக்கே வந்து விடை தெரியும். எனிஒன் நோட்டீஸ். ஓகே யாராச்சும் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த சைனை வந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 100% கன்ஃபார்ம் பா. ஜுஜுட்சு கைஷின் சாப்டர் 2 வந்து இருக்கு. இதையுமே வந்து தெரிஞ்சுங்க. ஓகே சாப்டர் 2 வந்தா எந்த 5 பண்டல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஓகே ஒரு பண்டல் வந்து கன்ஃபார்ம். டோஜி புசிகரோ பண்டல் வந்து கன்ஃபார்ம் பா. ஓகே மத்த பண்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஓகே அதே மாதிரி மறந்துடாதீங்க. அந்த ஆப் போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு புத்தம் புது பிளே ஸ்டோர் ஆப். இப்பயே போயிட்டு
போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அக்கேசோ சேஃப் அண்ட் செக்யூரான பிளே ஸ்டோர்ல இருக்க ரெடீம் கோட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்புப்பா. அக்கேசோ புதுசு இப்பயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாவே ரெடீம் கோடை வந்து எடுத்துங்க.